வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்தியா பற்றின ஒரு ஷார்ட் நோட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் தி 7th largest country in the world and 2nd largest country in Asia. வேர்ல்டுலே 7th பிளேஸ்லேயும் ஏஷியாலே வந்து 2nd பிளேஸ்லேயும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஆப்வியஸ்லி சைனா தான். இப்போ அதோட டோட்டல் ஏரியா வந்து 2.4. ஏரியா நம்பர்ஸில் பார்த்தோம்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியா இஸ் பவுண்டட் பை 7 countries. 7 நேஷன்ஸ் வந்து இந்தியாவை பவுண்ட் பண்ணியிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா, வெஸ்ட்டில் பாகிஸ்தான், ஈஸ்ட்டில் பங்களாதேஷ், மியான்மர், நார்த்தில் வந்து சைனா, நேபாள் அண்ட் பூட்டான், நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆப்கானிஸ்தான். அடுத்து லாங்கஸ்ட் பவுண்டரி எது கூடனா பங்களாதேஷ் கூட 4,156 கிலோமீட்டரும், ஷார்ட்டஸ்ட் பார்டர் எது கூடனா ஆப்கானிஸ்தானில் 106 கிலோமீட்டராகவும் இருக்குது. கோஸ்டல் பவுண்ட்ரி, அதாவது சதர்ன் மோஸ்டில் கோஸ்டல்னால் அந்த சீயில் சரௌண்ட் ஆகிருக்குல்ல அந்த ரீஜன் வந்து கோஸ்டல் பவுண்ட்ரிஸ் வித் 3 sides ஆஃப் த ஓஷன் அண்ட் சீஸ் எவ்வளோனா 6,100 கிலோமீட்டர். இது வந்து வித்தவுட் இன்க்ளூடிங் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்வதீப் ஐலாண்ட். இன்க்ளூடிங் அந்தமான் அண்ட் நிக்கோபார் லக்ஷ்வதீப் ஐலாண்ட் எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 7,516.6 கிலோமீட்டர் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் வந்து இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இட் இஸ் செப்பரேட்டட் பை அ பார்க் ஸ்ட்ரெயிட். ஒரு நேரோ அண்ட் ஷாலோ சி வந்து ஓடுது. அதுக்கு பேர் வந்து பார்க் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம படித்ததை ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணுவோம். வேர்ல்டுலே 7th பிளேஸ் இந்தியா, ஏஷியாவில் வந்து 2nd பிளேஸு. அதோட ஏரியா வந்து 2.4. ஏரியா இன் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட பவுண்டிங் நேஷன்ஸ் எப்படி பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 countries கூட பவுண்ட் ஆகிருக்கு. வெஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான், ஈஸ்ட்டில் வந்து பங்களாதேஷ் அண்ட் மியான்மர், நார்த்தில் வந்து சைனா, நேபாள் அண்ட் பூட்டான், நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆப்கானிஸ்தான். ஓகே, லாங்கஸ்ட் பவுண்டரி பங்களாதேஷ், ஷார்ட்டஸ்ட் பவுண்டரி ஆப்கானிஸ்தான். வித்தவுட் கோஸ்டல்னு பார்த்தோன்னா 6,100. வித் கோஸ்டல் வித்தவுட் ஐலாண்டுன்னு பார்த்தோம்னா 6,100 கிலோமீட்டர். வித் ஐலாண்ட் பார்த்தோம்னா 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பார்க் ஸ்ட்ரெயிட் மூலயமா பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்தியா ஏஷியாவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கு நடுவில் இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு. அதுவே வேர்ல்டில் இந்தியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நடுவில்னு பார்க்க நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஈஸ்டர்ன் சைடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்கிறாங்க. எதனால்னா அது இட் ஹாஸ் நம்பர் ஆஃப் நெய்பரிங் கண்ட்ரீஸ், அது ஒரு ப்ளஸ் இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படின்னா மவுண்டெயின்ஸு, பிளாட்டூஸு, பிளெயின்ஸு, ரிவர்ஸு, ஓஷன்ஸு, ஐலாண்ட்ஸு இதெல்லாம் வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவோட லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ஷன். இப்போ ஒரு லைன் போகுது, இப்போ மேலே ஒரு லைன் இருக்குல்ல, அது வந்து லேட்டிடியூடினல் எக்ஸ்டென்ஷன். லேட்டிடியூடினல் எக்ஸ்டென்ஷன் வந்து 37 degree 6 minutes நார்த். இது இருக்குது பாருங்க, 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூட். அப்புறம் கீழே பார்த்தோம்னா சவுத்தில் 8 degree 4 minutes நார்த் லேட்டிடியூட். இது வந்து மெயின்லேண்டோட லேட்டிடியூடினல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா 8 degree 4 minutes. இதுவே இன்க்ளூடிங் யோர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு கேட்டாங்க, இல்லை இன்க்ளூடிங் த ஐலாண்ட் அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் 6 degree 45 minutes நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நார்த்துக்கும் சவுத்துக்கும் பார்த்தோம்னா நார்த்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து இந்திரா கோல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிஸ்ட்ரிக்ட்லேயும், இந்திரா கோல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் மெயின்லேண்டோட எக்ஸ்டென்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா கேப் காமரன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதுவே மெயின்லேண்ட் இல்லாமல் வெறும் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் சதர்ன் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ்
பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. அப்போ அதோட லேட்டிடியூடினல் எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த் அப்படின்றது இருக்குது. இந்த நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷனோட கிலோமீட்டர் பார்த்தோம்னா நமக்கு 3214 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது நம்ம வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்ப்போம். வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் நம்ம இந்தியா கவர் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும். லாங்கிடியூடினலில் நம்மளோட வெஸ்ட்டில் வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்டும், ஈஸ்ட்டில் வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்டும் தான் இருக்குது. சூஸில் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அப்படின்னு நார்த்துக்கு நார்த்தும் சவுத்தும் அப்படின்னு போடுவாங்க. நம்ம அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வேர்ல்டில் இந்தியா எங்கே இருக்குது, வேர்ல்டில் இந்தியா வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அப்போ அதோடைய லேட்டிடியூட் வந்து என்னன்னு தான் போடும், நார்த்துன்னு தான் போடும். அதேமாரி வேர்ல்டில் இந்தியா ஈஸ்ட்டில் இருக்குது. அதனால் லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஈஸ்ட்டுன்னு தான் போடுவோம், ஈன்னு தான் போடுவோம். இங்கே வெஸ்ட்டில் வந்து வெஸ்ட்டுக்கு வந்து டபிள்யூனும் ஈஸ்ட்டுக்கு வந்து ஈனும் எப்பவுமே போடவே மாட்டோம். அடுத்தது ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் வந்து குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ், குஜராத்தில் வந்து ரான் ஆஃப் கட்ச், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் 2933 கிலோமீட்டர். ஓகே, இப்போது ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் உள்ள எக்ஸ்டென்ஷன் வந்து 2933 கிலோமீட்டர். இப்போது சன் ரைஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்து அதோடைய சன்ரைஸ் எங்கே வந்து கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்க்கலாம்னா அருணாச்சல் பிரதேஷில் தான் பார்க்கலாம். அடுத்தது தான் குஜராத்தில் பார்க்கலாம். அப்போது இதுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 hour 57 minutes and 12 seconds இருக்குது. அப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து குஜராத்திலே வந்து சூரிய உதயம் நமக்கு தெரியும். அடுத்தது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி இருக்கு இல்லையா, இட் பாசஸ் த்ரூ 23.5 டிகிரி நார்த். ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்ற ஒரு லைன் போகுது பாருங்க. இது வந்து இட் பாசஸ் த்ரூ 8 ஸ்டேட்ஸ். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த 8 ஸ்டேட்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கொடுக்கல. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 8 ஸ்டேட்ஸு: குஜராத்து, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். 8 ஸ்டேட்ஸில் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட்ஸ் இந்தியா இன்ட்டு 2 ஈக்குவல் ஹார்ஸ். இப்போ இந்த நடு லைனில் வந்து எப்படி இந்தியா வந்து 2 சரி பங்காக பிரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நார்தர்ன் டெம்பரேட்னும் சதர்ன் ரீஜனை வந்து சவுத் ட்ராபிக்கல் லேண்டுன்னும் பிரிக்குது. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேஷனுக்கும் ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம இந்தியாவுக்கு வந்து எந்த லாங்கிடியூடில் வந்து எடுத்திருக்காங்கன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடு தான் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 82.5 டிகிரி ஈஸ்ட் இதையும் கேட்பாங்க. எந்தெந்த ஸ்டேட் மூலயமா பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர். ஓகே, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர். இது வந்து 5 ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 8 ஸ்டேட்டு. இது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 5 ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது. இது வந்து நம்ம எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இட் பாசஸ் த்ரூ மிசாப்பூர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில். இப்போ இந்த டயக்ராமில் இருக்கிறது மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், நார்தர்ன் டிப் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட், சதர்ன் டிப் பாயிண்ட் ஆஃப் த மெயின்லேண்டுன்னு கேட்டால் கேப் காமரன், கன்னியாகுமரி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுவே வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் தி இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா
பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ், குஜராத்தோட எக்ஸ்டெண்டட் டைம்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்னும், அருணாச்சல் பிரதேஷில் வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்னும் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு லாங்கிடியூடனோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 29 டிகிரி 18 மினிட்ஸ் அப்படின்ட்டு வருது. இந்த 29 டிகிரி 18 மினிட்ஸை நம்ம எப்படி ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு நாளைக்கு நமக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 24 ஹவர்ஸில் மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணால் எனக்கு 1440 மினிட்ஸ் வரும். இந்த 1440 மினிட்ஸை டிவைடட் பை 360 போட்டிருக்கேன். ஏன் 360 போட்டிருக்கேன்? ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. அப்படி நான் வந்து டிவைட் பண்ணனா எனக்கு வந்து 4 மினிட்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த 4 மினிட்ஸ் என்னென்னா 1 டிகிரி 4 மினிட்ஸ். அதாவது நமக்கு நிறைய லைன்ஸ் இருக்கும், நிறைய வந்து லாங்கிடியூடினல் லைன்ஸ் இருக்கும். இந்த லாங்கிடியூடினல் லைன்ஸ் வந்து இது வந்து 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்கும். 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப்படின்னு. அப்போது இந்த 0லேருந்து 1க்கு வர்றதுக்கு இட் டேக்ஸ் 4 மினிட்ஸ். அப்போது 1லேருந்து 2க்கு வர்றதுக்கு இட் டேக்ஸ் 4 மினிட்ஸ் இல்லையா? அப்போ 1 டிகிரி க்ராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 4 மினிட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த 29 டிகிரி 8 மினிட்ஸை நான் கன்வெர்ட் பண்ணனா எனக்கு வந்து 1 ஹவர் 57 மினிட்ஸ் அண்ட் 12 செகண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிது. என்ன டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் குஜராத். ஓகேங்களா? இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட். நாம் அந்த டயக்ராம்லேயே பார்த்தோம். இட் பாசஸ் த்ரூ மிர்சாப்பூர். எங்கே மிர்சாப்பூர் இருக்குன்னா பிரயாக்ராஜ் அங்கே இருக்குது. நம்ம அதோடைய 5 ஸ்டேட் பார்த்தோம். உத்தரப்பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர். ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நமக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருந்து அந்தமானுக்குள்ளே டிஃப்ரென்ஸே வந்து ஒரு 2 hours வருது. அப்படின்னா வேர்ல்டில் எவ்வளோ மணி கிரீன்விச் மீன் டைமில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 5.5 hours. எப்படி இந்த 5.5 hours வந்து நமக்கு வருது? இப்போ இதுதான் குளோபுனா இதுதான் வந்து கிரீன்விச் மீன் டைம். இதுதான் வந்து 0 டிகிரியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போது இந்தியா எங்கே இருக்குது? நம்மளோட ஈஸ்டர்ன் சைடில் தான் இந்தியா இருக்குது. இங்கே தான் இந்தியா இருக்குன்னா இதிலேருந்து நம்ம கிரீன்விச் மீன் டைம்லேருந்து நம்ம இந்தியாவோட மிர்சாப்பூர் இருக்குங்களா, இந்த 82.5 டிகிரி இதுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 5.5 hours. இப்படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. இது நம்ம 6th புக்லேயே நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ எங்கே இருந்து தான் ஆரம்பிப்பாங்க? மவுண்டெயின்ஸு, பிளாட்டோஸு, பிளெயின்ஸு, ரிவர்ஸு, ஐலாண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்லேயே ரொம்ப பாப்புலராக இருந்தது ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் தான். இட் இஸ் யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டி மவுண்டெயின் செயின் இன் த வேர்ல்ட். ஹிமாலயான்ற வேர்ட் வந்து சான்ஸ்கிரிட்டில் மீனிங் என்னென்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா 2500 கிலோமீட்டராக இருக்குது. வெஸ்ட்டில் வந்து இண்டஸ் கோரியில், ஈஸ்ட்டில் வந்து பிரம்மபுத்திரா கோரி வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெஸ்ட்டில் அதோட வித் வந்து 500 கிலோமீட்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஈஸ்ட்டில் அதோட எக்ஸ்டென்ஷன் அதோட வித் எவ்வளோ இருக்குன்னா 200 கிலோமீட்டர் அருணாச்சல் பிரதேஷில். இங்கே தெரியுதான்னு பாருங்கள். இண்டஸ் கோரி இந்த வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா கோரி இந்த ஈஸ்ட். இதோட வித்து வந்து 500 கிலோமீட்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது 200 கிலோமீட்டர் அருணாச்சல் பிரதேஷில். அப்போ இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகுது? 2500 கிலோமீட்டர் கவர் ஆகுது. ஓகே, அடுத்தது
இந்த பாமர் நாட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நாட்டுனா என்ன, முடிச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கயிறு எடுத்து ஒரு நாட் போட்டோம்னா ரெண்டும் ஒன்றா ஜாயின் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த பாமர் நாட், அப்போது இந்த பாமர் நாட் வந்து எது ரெண்டத்தையும் வந்து கனெக்ட் பண்ணதுன்னா ஹிமாலயாஸையும் சென்ட்ரல் ஹை ரேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா இது ரெண்டத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது நம்ம டயக்ராமில் பார்ப்போம். அப்போது இந்தியா ஹிமாலயாஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆர்க் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்க் ஷேப் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் பாமர் அப்படின்னு. பாமர்னா என்ன, பாமர் நாட். தெரியுதா பாமர் நாட், இங்கே தான் பாமர் நாட் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து ஹிமாலயா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியா. ஓகே, ஹிமாலயா வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னா 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டிரான்ஸ் ஹிமாலயா, வெஸ்டர்ன் ஹிமாலயா, டிபெட்டியன் ஹிமாலயா, இது ஒன்று. ஹிமாலயாஸை வந்து கிரேட் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்கனும். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸை வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இப்போது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிபெட்டியன் ஹிமாலயாஸ். அப்புறம் ஹிமாலயாஸை வந்து 3 டைப்பாக பிடிச்சிருக்காங்க. கிரேட் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக். அப்புறம் ஈஸ்டர்னை வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். வேர்ல்டில் 14 ஹையஸ்ட் பீக் இருக்குது. இந்த 14ல் 9 பீக்ஸுமே வந்து ஹிமாலயாஸில் தான் இருக்குது. மேஜர் பாசஸ் இன் ஹிமாலயாஸ் பார்த்தோம்னா காரக்கோரம் பாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜோட்ஜிலா பாஸ், ஷிப்கிலா பாஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ், நத்தல்லா பாஸ் சிக்கிம், பொம்திலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷ், ஜப்திலா பாஸ் சிக்கிம். கைபர் பாஸ் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். போலன் பாஸ் வந்து இட் இஸ் இன் பாகிஸ்தான். இப்போ இது எல்லாமே நம்ம இப்படியே படித்தா ஞாபகம் இருக்காது, நம்ம மேப்பில் பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். காரக்கோரம் பாஸ் எங்கே பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இப்போ காரக்கோரம் பாஸ் எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜோட்ஜிலா பாஸ் எங்கே இருக்குது, தோ இருக்குது ஜோட்ஜிலா பாஸ். கைபர் பாஸ் இங்கே இருக்கா, கனெக்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். போலன் பாஸ் எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, இதோ பாலன்கள். ஷிப்கிலா பாஸ் எங்கே இருக்குது, இதோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. சிக்கிமில் என்னென்ன பார்த்தோம், நத்தல்லா பாஸு, சிக்கிமில் வந்து நத்தல்லா பாஸ், ஜப்ஜிலா பாஸ், இது எல்லாமே இங்கே குட்டி ஏரியா இருக்குல்ல, இதுதான் சிக்கிமில். பொம்திலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷ் தோ இருக்குது பாருங்கள், பொம்திலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷ். இப்படி டயக்ராம் போட்டு படித்தா எப்பவுமே நமக்கு மறக்காது. இது ஒன்றும் இல்லை, ரேஞ்சஸ் தான். அடுத்தது ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் படிக்கக்குள்ளே இந்த பிக்சருக்கு. ஹிமாலயாஸ் முதல்ல எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டெய்ன்ஸ் கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், எங்ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ஃபார்ம்டு பை மூமெண்ட் ஆஃப் அங்காரா லேண்ட் இன் த நார்த் அண்ட் கோட்வானா லேண்ட் இன் த சவுத்து. நடுவில் தித்திசி. இப்படி தான் வந்து ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படின்னா, நமக்கு தெரியும் அங்காரான்ற ஒரு லேண்ட் மாஸும் கோட்வானான்ற லேண்ட் மாஸும் 2ஆக பிரிஞ்சுது. அது ரெண்டும் ஒன்றா சேரக்குள்ள ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஒன்றுமே இல்லை, 2 பேப்பர் எடுத்து நம்ம கிட்ட நெருக்கிக்கிட்டே வந்தோம்னா அதுவே வந்து ஒரு கோபுரம் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி தான் இந்த ஹிமாலயாவும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்காரா லேண்டையும் கோட்வானா லேண்டையும் ஒன்றா கிட்ட சேர சேர அது வந்து ஒரு ஹிமாலயன் மவுண்டெயின்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அப்லிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து தெத்துசின்ற ஒரு சீயும் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஹிமாலயாஸ் வந்து 3ஆக பிரித்தாங்க அப்படின்னு. ஒன்று வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஒன்று வந்து ஹிமாலயாஸ், இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு. இப்போ அதை பற்றி ஒன்றா ப்ரீஃபாக பார்ப்போம். நம்ம புக்கில் 4 பேஜ் இருக்கும். ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும். இப்படி டேப்லெட் காலமாக போட்டு ஒரே பேஜ்லேயே முடிச்சிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ் ஹிமாலயாஸோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு பார்த்தோம், டிபெட்டியன் ஹிமாலயாஸ்னு பார்த்தோம். ஓகே,
இது எதுலேருந்து எதுக்குள்ள வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டூ. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் டிபெட்டியன் பிளாட்டுக்கும் நடுவில் வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்குது. கண்டெய்ன்ஸ் தெத்திஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராக்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் கண்டெய்ன்ஸ் ஃபாசல் பியரிங் மெரைன் செட்டில்மெண்ட்ஸ் விச் ஆர் அண்டர்லைன் பை டெர்ஷரி கிரானைட் அப்படின்னு. partly metamorphic sedimentary and contains cores of Himalayan axis. மெட்டமார்ஃபிக்கும் செடிமெண்ட்ரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட வித்து பார்த்தோம்னா வெஸ்ட் சைடில் வந்து 225 கிலோமீட்டர்ஸும் ஈஸ்ட் சைடில் வந்து 40 கிலோமீட்டர்ஸும் இதோட வித்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஷா அண்ட் காரக்கோரம் ரேஞ்சஸ் இருக்குது. 4 ரேஞ்சஸ்ஸு ஜாஸ்கர், லடாக், கைலாஷா அண்ட் காரக்கோரம் ரேஞ்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். இது எல்லாமே எங்கேருந்து வரும்? ஹிமாலயாஸில் வரும். இதோட வித்து வந்து 25 கிலோமீட்டர்ஸ், ஹைட் வந்து 6000 மீட்டர்ஸ். லெஸ் ரெயின்ஃபால் கம்பேர்ட் டு ஹிமாச்சல் அண்ட் ஷிவாலிக்ஸ், கம்மியான. லாஃப்டி பீக்ஸ் லொக்கேட்டட் ஹியர். ஹையஸ்ட் பீக் எல்லாமே எங்கே இருக்குது? ஹிமாத்ரியில் தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டர் எங்கே இருக்குன்னா நேபாளில். கஞ்சன்சுங்கா பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சு. இட் ஹாஸ் பெர்மனன்ட் ஸ்னோஃபால். இதோட கிளேஷியர்ஸ் என்னென்ன இருக்குன்னா கங்கோத்ரி, யமுனாத்ரி அண்ட் சியாச்சின் கிளேஷியர்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிமாச்சல். இதோட வித் வந்து 80 கிலோமீட்டர்ஸ், ஹைட்டு வந்து 3700 to 4500 மீட்டர்ஸ். இதோட ராக்ஸ் வந்து ஸ்லேட்டு, லைம்ஸ்டோன் அண்ட் குவாட்ஸ். ஹெவி ரெயின், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அர்பனைசேஷனில் தான் டிஃபாரஸ்டேஷன் அக்கர் ஆகிருக்கும். அடுத்தது இதோட ரேஞ்சஸ் என்னென்னா பிற்பாஞ்சல், ஹிமாச்சல் பிரதேஷ், தௌலத்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாபாரத் இதெல்லாம் இருக்குது. ஹில் ஸ்டேஷன் வந்து ஷிம்லா, மிசௌரி, நத்திலா, அல்மோரா, ராணிகெட் அண்ட் டார்ஜிலிங். இதெல்லாம் எங்கே இருக்குன்ற இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் படிக்கக்குள்ளே ஏதோ ஒரு ஷார்ட்கட் நான் போட்டேன், இந்த ஸ்மார்ட் டால் டார்லிங் அப்படின்ட்டு. எஸ்ன்றது வந்து ஷிம்லா, எம்ன்றது வந்து மிசௌரி, ஏக்கு வந்து அல்மோரா, ஆர்க்கு வந்து ராணிகெட்டு, டீக்கு வந்து டால் அப்படின்னா நைனிட்டல், அப்புறம் டார்லிங் வந்து டார்ஜிலிங் அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். ஷிவாலிக். அடுத்தது ஷிவாலிக்கில் அதோட வித்து வந்து வெஸ்ட்டில் வந்து 50 கிலோமீட்டர்ஸும் ஈஸ்ட்டில் வந்து 10 கிலோமீட்டர்ஸும் இருக்குது. ஹைட்டு வந்து 900 to 1100 ஆர் 900 to 1100ம் 1300 மீட்டர் எலிவேஷனும் இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம். இது நம்ம பார்க்கணும். 3 இடத்துல தான் எதுலேருந்து எது வரைக்கும் ஹிமாலயாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று எங்கன்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் பிட்வீன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டோ கொடுத்துருக்காங்களா, இது ஒன்று. இப்போ இந்த ஷிவாலிக்கில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம் கொடுத்துருக்காங்களா, இது 2. அப்புறம் இந்த ஈஸ்டர்ன் அண்ட் பூர்வாஞ்சலில் வந்து இந்தியா அண்ட் மியான்மர், இதுதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனில் இந்த 3 இடத்துல தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து மேட் பை டெப்ரிஸ் பாட் பை ஹிமாலயன் ரிவர்ஸ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். அப்போ இதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் ரேஞ்ச் எதுக்கு நம்ம படித்தோம்? ஹிமாத்ரியில் படிச்சிடும். ஹிமாத்ரியில் வந்து இது வந்து கண்டினியூஸ் ரேஞ்சு, பர்மனன்ட் ஸ்னோஃபால்னு சொல்லியிருக்காங்க. ஷிவாலிக்கில் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங்கிடியூடினல் வேலி ஹிமாச்சல் ஆர் லெசர் அண்ட் ஷிவாலிக் ஆர் கால்ட் டியூன்ஸ் இன் த வெஸ்ட் அண்ட் டியூராஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. லாங்கிடியூடினல் வேலிஸ் நிறைய வேலிலாம் போகுதாங்க. பிட்வீன் ஹிமாச்சல் ஆர் லெசர் அண்ட் ஷிவாலிக் ஆர் கால் டியூன்ஸ் இந்த வெஸ்ட்னும் டியூராஸ் இந்த ஈஸ்டர்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பூர்வாஞ்சல் ஆர் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். எக்ஸ்டெண்ட் இன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னால அந்த 7 சிஸ்டர்ஸ் வந்துடுவாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம். அலாங் தி பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர். எதுக்கு நடுவில்? இந்தியா அண்ட் மியான்மருக்கு நடுவில். பூர்வாஞ்சலில் ஒரு 12 ஹில்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஹில்ஸ்னால்
நாளாக பிரித்து படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று என்னென்னா நாகா ஹில்ஸ், நாகாலாண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நாகா ஹில்ஸ், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, இது எல்லாமே ஸ்டேட்ஸ். நாகாலாண்ட், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஹில்ஸ். அடுத்த 4 டாஃப்லா, ஆப்ரோ, மிஷ்மி, பட்கிபன். டாஃப்லா, ஆப்ரோ, மிஷ்மி, பட்கிபன் இது 4. அடுத்த 4 வந்து ஓகே மிக்கிர் ஹில்ஸு, கோரா ஹில்ஸு, காஷி ஹில்ஸு அண்ட் ஜெயினிதா ஹில்ஸ், இது எல்லாமே 12 ஹில்ஸு. இப்போது இப்படி நம்ம படித்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். ஹிமாலயாஸில் கடைசியாக லாங்கிடியூடினல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்னென்னா முதல்ல அந்த லாங்கிடியூடினல் டிவிஷன் என்னென்ன ரிவர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். இண்டஸ்ஸு, சட்லஜ், காலி, டிஸ்டா, டிஹாங். இங்கே என்ன ஷார்ட்கட் எழுதியிருக்கேன்னா இஸ்கேடிடி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ஸு, சட்லஜ், காலி, டிஸ்டா, டிஹாங் அப்படின்னு. இண்டஸ்க்கும் சட்லஜ்க்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல், ஹிமாலயாஸ் அப்படின்னும். சட்லஜ்க்கும் காலிக்குள்ளே இருக்கிறது வந்து குமணன் ஹிமாலயாஸும், காலிக்கும் டிஸ்டாக்குள்ளே இருக்கிறது சென்ட்ரல் நேபாளும், டிஸ்டாக்கும் டிஹாங்குள்ளே இருக்கிறது அசாம் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸில் ஒரு சில ரேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா. காரகோரம் ரேஞ்சு, லடாக் ரேஞ்சு, ஜாஸ்கர் ரேஞ்சு, கைலாஷா ரேஞ்சு, இது வந்து நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்க ரேஞ்சஸ். அடுத்து எங்கள் ரேஞ்சு நம்ம பார்த்தோம் ஹிமாச்சலில் பார்த்தோம். ஹிமாச்சலில் என்னென்ன ரேஞ்சஸ் பார்த்தோம்? பிற்பாஞ்சல் ரேஞ்சு, தௌலத், மகாபாரத் ரேஞ்சு, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அடுத்தது ரொம்ப நோட்டடாக என்னன்னு பார்த்தோம் லாங்கிடியூடினல் டிவிஷன்ஸ். இந்த லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ் இது வந்து இண்டஸ்ஸு, சட்லஜு, காலி, டிஸ்டா, டிஹாங். அப்போ இண்டஸ்க்கும் சட்லஜ்க்கும் நடுவில் என்னென்னு பஞ்சாப், காஷ்மீர், பஞ்சாப் ஹிமாலயாஸு, சட்லஜ்க்கும் காலிக்குள்ள நடுவது குமணன் ஹிமாலயாஸு, காலிக்கும் டிஸ்டாக்கும்குள்ள நடுவில் இருக்கிறது வந்து நேபாள் ஹிமாலயாஸு, டிஸ்டாக்கும் டிஹாங்கும் நடுவில் இருக்கிறது வந்து அசாம் ஹிமாலயாஸ். இப்படி மேப் போட்டு பார்த்தாலே நம்ம கரெக்டாக தெரியும். இங்கே தான் இண்டஸ் ஃப்ளோ ஆகும், இங்கே சட்லஜ். அப்போ இந்த இண்டஸ்க்கும் சட்லஜுக்கும் உள்ள ஸ்டேட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக காஷ்மீர் தான் இருக்கும். சட்லஜ்க்கும் காலிக்குள்ளே குமணன், காலிக்கும் டிஸ்டாக்குள்ளே இங்கே தான் வந்து நேபாள் இருக்குது. ஸோ அது வந்து நேபாள் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்டாக்கும் டிஹாங்குள்ளே இருக்கிறது வந்து அசாம் இங்கே இருக்குது. அதனால் இது வந்து அசாம் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கப்புறம் நார்தர்ன் பிளெயின்ஸு, பிளாட்டோஸு, ரிவர்ஸு அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.